கெமிக்கல் கைனடிக் சாப்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஹாஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரிலேட்டடான 2 எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்றது இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சரி, ஹாஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஹாஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ரியாக்டன்ட் லெஃப்ட் சைடில் இருப்பாங்க, ப்ராடக்ட் ரைட் சைடில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ரியாக்டன்ட் 100% இருக்காங்க அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த ரியாக்ட் அப்படின்னா 50% ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுறது இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹாஃப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாதி ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன நடக்குது? ஓகேவா? அந்த 50% ஆஃப் த ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும்போது அந்த இடத்துல நடக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது பேசக்கூடியது தான் இந்த ஹாஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டெஃபினேஷன் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஹாஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் த டைம் இன் விச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் ரெடியூஸ்டு டு 1/2 ஆஃப் இட்ஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் டி ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹாஃபாக குறையுது இல்லையா? அப்படி குறையும் பொழுது நடக்கக்கூடிய விஷயத்தை பேசக்கூடியது நம்ம என்ன சொல்கிறோம், ஹாஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா டி ஹாஃப் அப்படின்னு சொல்கிறோம். டி ஹாஃப் அப்படிங்கிறது டைம் வந்து பாதி நேரத்துக்கு பாதி ரியாக்டன்ட் என்ன அந்த ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பேசக்கூடியதான். இந்த இடத்துல நம்ம எதுக்காக இப்படி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஜீரோட ரியாக்ஷனை பற்றி நம்ம பேசும்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அம்மோனியா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்திருப்போம். அம்மோனியா டீகம்போசிஷன் இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த அம்மோனியா கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கும். அதாவது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். நேரம் ஆக பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இண்டிபெண்டாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசியிருக்கோம். சப்போஸ் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஜீரோட ரியாக்ஷன் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, அது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அது எப்படி சொல்கிறாங்கன்றது இந்த ஹாஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷனை பற்றி பேசும்பொழுது நமக்கு புரிஞ்சிடும். பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஜீரோட ரியாக்ஷன் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்துப்போம். ஓகேவா? ஜீரோட ரியாக்ஷன் நமக்கு தெரியும். கே இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா R0 பை மைனஸ் ஆர் டிவைடட் பை டி அப்படின்னு இருக்கும் இல்லையா? R0 மைனஸ் ஆர் டிவைடட் பை டின்னு இருக்கும். இந்த ஹாஃப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது டி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம், டி ஹாஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த கான்சன்ட்ரேஷன் ஆர் இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்கிறோம், 1/2 ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது ஏன் சார் 1/2 ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆஃப் த ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா? ஏன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பாதி தான் உங்களுக்கு ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகுது, அதனால் ஹாஃப் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை கொண்டு இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்படியே. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 1/2 R0ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு பாதி கான்சன்ட்ரேஷன் குறையிறதுனால 1/2 R0 அப்படின்னு எடுத்துப்போம். R0ன்னு கூட சொல்லலாம், டிவைடட் பை டீன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டி பார்த்தீங்கன்னா டி ஹாஃப்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஏன்னா இந்த டி வந்து டி ஹாஃபாக தான் மாற்றிக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னவா மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது காமனாக R0 எடுத்துப்போம், டிவைடட் பை இந்த கேவை கீழே கொண்டு வந்துடுங்க, 2Kன்னு வந்துடும், இங்கே டி வந்துடும், டி ஹாஃப் வந்துடும். ஓகேவா? மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, டி ஆஃப் இங்கே பின்னா கே இங்கே வந்துடும். ஸோ காமனாக இருக்கக்கூடிய R0 எடுத்துக்கிறோம், 2 வந்து கீழே வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஜீரோட ரியாக்ஷனில் கிடச்சிருக்கக்கூடிய ரிசல்ட். சரி சார், இங்கே என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீரோட ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லணும். பட் ஹாஃப் ஆஃப் த ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹாஃப் லைஃப் ஆஃப் த ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டி ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த டி ஹாஃப் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டண்ட்டாக இருக்குது, ஈக்குவலாக இருக்கா? அதே மாதிரியே இந்த டி ஆஃப் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃப் லைஃப் ஆஃப் த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரேட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரேட் கான்ஸ்டன்ட் கே இருக்கு இல்லையா? அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஜீரோட ரியாக்ஷனில் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு சொன்னோம். பட் பாதி ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்பொழுது ஹாஃப் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்றோம். அப்போது ஜீரோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடையாதா? ஜீரோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஜீரோட ரியாக்ஷன் பற்றி பேசும்பொழுது. தியரட்டிக்கலாக நம்ம சொல்கிறோம் ஜீரோட ரியாக்ஷன் சொல்லி, பட் ப்ராக்டிக்கலாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கார், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரி நடந்துக்கிறாரு, அதுக்கு பிறகுனா ஜீரோவாக மாறுறாரு. அப்போது இதை தான் இன்ஸ்டான்டேனியஸ் வச்சு நம்ம பேசுகிறோம். இன்ஸ்டான்டேனியஸ் ரேட் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட், அந்த கன நேரம் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ஹாஃப் லைஃப்பை பற்றி பேசுகிறோம்.
அந்த ஹாஃப் லைஃப் ஆஃப் த ரியாக்டன்ட்டில் என்ன நடந்துச்சு, அது 0 ஆர்டரா ஃபஸ்ட் ஆர்டரா, கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருந்தாரா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஹாஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்திருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருந்திருக்கு. ஃபைனலாக என்ன ஆகுது, ரியாக்ஷன் 100% கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஆர்டராக இருக்குது, கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்றது தெரிய வருது. இது நமக்கு புரியணும் அப்படின்னா இந்த ஹாஃப் லைஃப் ஆஃப் த ரியாக்ஷனை பற்றி நமக்கு தெரியணும். ஓகேவா, இந்த ஹாஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன் பற்றி நமக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், நம்ம இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதே மாதிரி ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் பாருங்களேன். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தது தான். 2.303/K log இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் சொன்னோம் இல்லையா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம், T12 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் இருக்காங்களா, அது பார்த்தீங்கன்னா R0/2ன்னு எடுத்துக்கிட்டோம். அதே தான் கிட்டத்தட்ட 1/2 R அப்படிங்கிறதும் R0/2ங்கிறது கிட்டத்தட்ட ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அதே தான். ஓகேவா, ஸோ இப்போ இதை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். K இஸ் ஈக்குவல் டு 2.303/T log R0/2. அடுத்த ஸ்டெப் என்னவா மாறும், ஜஸ்ட் ஒன் மோர் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி இங்கே ஹாஃப்னு போட்டுக்கோங்கப்பா, ஏன்னா ஹாஃப் தான், T சொல்லிட்டு ஹாஃப் இல்லையா. ஸோ அந்த T12 வெளில கொண்டு வந்துடுங்க. 2.303 இவரை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. K log இங்கே பார்த்தீங்கன்னா R into 2ன்னு வந்துடும். ஸோ R0 கேன்சல் ஆகிடுதா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கவனிங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2.303/K log 2ன்னு வந்துடுது இல்லையா. ஸோ இப்போ log 2 என்ன வருது அப்படின்னா 0.301 அப்படின்னு வரும். 0.301 2.303/K into 0.301 வரும். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும், ஹாஃப் ஆஃப் த ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0.693/Kன்னு வரும். ஓகேவா, இந்த 0.301 into 2.303 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய 0.693/K அப்படின்னு வரும். சரி சார், இதனால் நமக்கு இப்போ என்ன புரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. 0 ஆர்டர் ரியாக்ஷனில் கான்சன்ட்ரேஷனை ஹாஃப் ஆஃப் த ரியாக்ஷன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். இங்கே பாருங்களேன், ஹாஃப் ஆஃப் த ரியாக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே கேன்சல் ஆகிருக்கு பாருங்கள். R0 ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஹாஃப் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 ஆர்டர் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு, கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லை. இந்த T12 பார்த்தீங்கன்னா கவனிச்சு பாருங்கள், ரெண்டு டாப் அண்ட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிருக்கு பாருங்கள். இந்த R0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரெண்டுமே கேன்சல் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஹாஃப் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்காங்க, கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியே இல்லை. ஆனால் இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன, கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மோலார் கான்சன்ட்ரேஷன் இன்டர்செக்ஷன் பவரில் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், அதுதான் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஹாஃப் லைஃப்பில் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்றது தெரிய வருது. கிட்டத்தட்ட 0 ஆர்டர் மாதிரியே பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஆனால் 0 ஆர்டர் ரியாக்ஷன் என்ன செய்யறாருன்னா, ஹாஃப் ஆஃப் தி ரியாக்ஷனை பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆர்டர் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு, இவர் 0 ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு புரியணும் அப்படின்னா இந்த ஹாஃப் லைஃப் ரியாக்ஷனில் பார்த்தா தான் புரியும். புரியுதுங்களா, நான் சொல்கிற கான்செப்ட் நல்லா திங்க் பண்ணி புரியும். இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா 0 ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டரை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். சப்போஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் லைஃப் ஆஃப் த ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்றது இந்த இடத்துல நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேவா, கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லை. பட் ஹாஃப் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ரேட் கான்ஸ்டன்ட். கேக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. பட் டைரக்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லாக் வேல்யூ தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கமே தவிர கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிக்கல. ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஒரு டிபெண்ட் பண்ணியே இல்லை ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல இந்த ஹாஃப் லைஃப் ஆஃப் தி ரியாக்ஷன் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ 1 or 2 டைம்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். உங்கள் டெக்ஸ்ட் புக்கிலோட தான் நடத்திருக்கிறேன், ஸ்டெப்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்க வேணால் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு
உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் 2 எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எப்படி சால்வ் பண்ணிருக்காங்கன்றதையும் அடுத்து பார்த்துருவோம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். A first order reaction is found to have a rate constant K is equal to 5.5 into 10 power minus 14 per second. Find the half life of the reaction அப்படின்னு சொல்லிட்டாங்க. half life of the reaction இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, T half is equal to என்ன பார்த்தோம், 0.693 by Kன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது half life of the reaction சொல்லியிருக்காங்க, அதனால தான். ஓகேவா. ஸோ இந்த K வேல்யூ நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 0.693 டிவைடட் பை 5.5 into 10 power minus 14 per second. ஓகேவா. ஸோ 693 டிவைடட் பை 55 பார்த்தீங்க அப்படின்னா 126 வரும் நமக்கு. 126 into 10 power 13 seconds. ஓகேவா. பாயிண்ட் நம்ம நவுத்தி வைக்கணும் அப்படின்னா 1.26 வரும். 1.26 into 10 power 13 per second அப்படிடும். per second மேலே போடுச்சுன்னா செகண்டாக மாறிடும் இல்லையா. ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷோ தட் இன் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டைம் required ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் 99.9% இஸ் 10 டைம்ஸ் ஆஃப் எ half life ஆஃப் எ ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. ஓகேவா. when reaction is completed 99.9% the Rn is equal to R0 minus 0.99 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் 99.9% ஆஃப் த ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா. ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகும்பொழுது T half இருக்கு இல்லையா, இது வந்து 10 மடங்கு எடுத்துக்குதுன்றாங்க. half life ஆஃப் த ரியாக்ஷன் இருக்காங்களே, இது 10 டைம்ஸ் ஆனால் தான் 99.9% ரியாக்டன்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றது மீனிங். ஸோ இதை நம்ம ஆக்சுவலாக இங்கேயே நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை மடங்கு எடுத்துக்குன்னு கேட்குறாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க 10 டைம்ஸ்னு சொல்லி. பட் அதை நம்ம நியூமெரிக்கலாக சால்வ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுபடியே போயிடுவோம். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பற்றி நமக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 0.693 by Kன்னு இது நமக்கு தெரியும். இது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஓகேவா. இதுலேயே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நமக்கு இன்னொன்று இருக்கு இல்லையா, K is equal to 2.303 by T log R0 டிவைடட் பை ஆர்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள். இதை நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஆர் ஆக்சுவலாக டோட்டல், ஓகேவா, டோட்டல் கூட எடுத்துக்கலாம். அதாவது டோட்டல் ரியாக்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் சில நேரத்தில் ஆர் என்ன கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஆர்டின்னு போட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டி அப்படிங்கிறது ஹோல் ரியாக்ஷன் டோட்டலாக எடுத்துக்கிறது. ஓகேவா. ஆர்டி அப்படிங்கிறது டோட்டல் ரியாக்டண்ட்டாக எடுத்துக்குது. அல்லது ஆர்என் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆர்என் இஸ் ஈக்குவல் டு கிட்டத்தட்ட R0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. மைனஸ் 99.9 டிவைடட் பை 100 எடுத்துப்போம். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்லேருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகுது, 99.9% உங்களுக்கு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும் போது ரியாக்ஷன் ஆகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா, இதையே இந்த R0 வந்து நம்ம 1ன்னு எடுத்துப்போம். ஸோ 1 மைனஸ் 0.999 இன்ட்டு R0ன்னு எடுத்துப்போம். டிவைட் பண்ணால் நமக்கு 0.99 R0ன்னு வரும். ஸோ இதை நெக்ஸ்ட் எப்படி கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, இது 1 மைனஸ் 0.99 என்ன வரும், 10 பவர் மைனஸ் 3 R0ன்னு வரும் இல்லையா. இது யார் அப்படின்னா R இஸ் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 3 R0ன்னு வந்துடும். ஓகேவா. இதை கொண்டு வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டுங்க. டோட்டல் ரியாக்டன்ட் இருக்காங்க இல்லையா, இதை கொண்டு வந்து இங்கே ஏன்னா RT அப்படின்றதும் RN அப்படிங்கிறதும் ஒன்று தான். இந்த R அப்படிங்கிறது R0ங்கிறது கிட்டத்தட்ட ஒன்று தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஓகேவா. ஏன்னா டோட்டல் ரியாக்டன்ட்டை தான் நம்ம இந்த இடத்துல மெயின் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா K இஸ் ஈக்குவல் டு 2.303 by T log, ஓகேவா, log R0 divided by 10 power minus 3 R0. ஓகேவா. ஸோ இந்த R0 கேன்சல் பண்ணுங்க. அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், நெக்ஸ்ட்டு 2.303 by T log 10 power 3ன்னு வந்துடும். ஓகேவா. மைனஸ் மேலே போட்டுச்சுன்னா உங்களுக்கு 10 power 3 வந்துடும். ஸோ log 10 power 3 is equal to 3 தான். 2.303 by T into 3ன்னு போட்டுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த T இங்கே கொண்டு வந்துடுங்க. T கீழே கொண்டு வந்துருங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக கேவாக மாறிடும். அப்படி பார்த்தீங்கன்னா T is equal to 2.303 by K into 3ன்னு வருமா. ஸோ அப்போ T is equal to என்ன வரும், 6.909 டிவைடட் பை கேன்னு வந்துடும். ஓகேவா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த டோட்டல் டைம் இருக்காங்களே, அந்த டோட்டல் டைமில்
டி ஹாஃபை டிவைட் பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 6.909/k இன்ட்டு k பை 0.693 இருக்குது பாருங்கள். அவரை கொண்டு வந்துருங்க. எங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டே சொன்னோம் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், 0.693/k டி ஹாஃப் இருக்குது இல்லையா. ஏன்னா டோட்டல் டைமில் இந்த டி ஹாஃப் எவ்வளோ இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ அப்படி கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா இவர் இதில் 10 டைம்ஸ் இருப்பார். டி டிவைட் பை டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வந்துடும். இதைத்தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். கொஷின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது, அவங்களே கொடுத்துட்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த ப்ராப்ளம் அந்த பேசிஸில் டிரைவ் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வர வேண்டியிருக்கு. ஓகேவா? 10 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான். டெக்ஸ்ட் புக்கில் உள்ள மாதிரி தான் நான் இங்கே நடத்திருக்கிறேன். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸ்டெப்ஸில் வேணால் கொஞ்சம் இழுத்து கொண்டு வந்திருக்கலாம் மேபி. பட் டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு புரிஞ்சு அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.